எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் நடிக்கிற அயலான் படம் ஒரு பேன் இண்டியன் மூவி அப்படிங்கிற மாதிரி இப்போது சொல்லிகிட்டு இருக்காங்க. அது பேன் இண்டியன் மூவி தானா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேன் இண்டியன் மூவி அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது ஒயிட் ஃபாதர் ஸ்டூடியோ அப்படின்னு புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன்ஸில் முதல் தயாரிக்கிற அந்த படத்துடைய டைட்டில் லுக்கை சிவகார்த்திகேயன் ஆகஸ்ட் 12 காலையில் 11 மணிக்கு வெளியிட போகிறாரு அப்படிங்கிறத அஃபீஷியலாக இப்போ அவங்களே ஒரு போஸ்டரோட அறிவிச்சிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டர் கூட நீங்கள் எங்களோட கம்யூனிட்டி டேப்பில் பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. 12 காலையில் 11 மணிக்கு வெளியிடுறாங்க. இப்போ நம்ம அயலான் படம் ஒரு பேன் இண்டியன் மூவியா அப்படிங்கிறத பார்ப்போம். பேன் இண்டியன் மூவி அப்படின்னு என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு தமிழில் ஒரு படம் வெளிவர இருக்குன்னா அந்த படம் தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ஒரு சில படங்கள் மட்டும் தமிழ் சினிமாவை தாண்டி எல்லா சினிமாவுக்கும் பிடித்த கதையாக இருக்கும். இப்போது சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறப்போ எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இது ஒரு பேன் இண்டியன் மூவியாக வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படமும் ஒரு 5 மொழிகளில் வெளிவர இருக்குது. பேன் இண்டியன் மூவினாலே ஒரு 5 மொழிகளில் வெளியிட்டால் தான் அது ஒரு பேன் இண்டியன் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா ஃபுல்லாக எல்லா மொழியிலையும் டப் பண்ணி வெளியிடுவாங்க. அதுக்கு பேர் தான் பேன் இண்டியன் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போது ஏலியனில் ஒரு புதுசாக ஒரு சப்ஜெக்டில் எடுக்கிற சிவகார்த்திகேயனோட அயலான் படமும் ஒரு பேன் இண்டியன் மூவியாக இந்தியா ஃபுல்லாக வெளிவர இருக்குது. இதுக்கான முழு அப்டேட்டை கூடிய விரைவிலே படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அந்த ஒரு அப்டேட் வந்து அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போகிறோம். பேன் இண்டியன் மூவி அப்படிங்கிறப்போ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பாகுபலி வெளிவந்திருக்கு. இதுக்கப்புறம் வெளிவர போகிற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா RRR. இப்போது பிரபாஸோட 21வது படம். அதுக்கப்புறம் KGF 2 இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களில் அயலான் படமும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சிவகார்த்திகேயன் கிரியர்லேயே அதிக பட்ஜெட்டான அயலான் படம் 80 கோடிக்கிட்டே இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அதனாலே இது ஒரு பேன் இண்டியன் மூவியாக வெளியிடுறதுக்கு படக்குழும் அதிக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அயலான் படத்தில் இன்னும் என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த அப்டேட்லாம் நீங்கள் பார்க்கணும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மற்ற ஹீரோஸோட அப்டேட் அனைத்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலை கிளிக் பண்ணி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான அப்டேட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த சேனல் கீழே கமெண்ட் பண்ணிங்கனாலே அந்த வீடியோலாம் உங்களுக்கு தினமும் போடப்படும்.